ஹாய், வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் வந்து ஹீட் ஆகட்டும். ஸோ ஸ்டவ் மேலே வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நல்லா கடாய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டான ஒரு தக்காளி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுடைய ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது கூட நான் ஆட் பண்ண போகிறது வந்து கடுகு, உளுந்து, இது கூட கொஞ்சமாக வந்து பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயமே கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மற்றதை நம்ம தக்காளி வந்து எடுத்து போட்டுடலாம். நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போதும். ஸோ தக்காளி ரைஸுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், நல்லா வெந்து வரட்டும். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. ஸோ பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு 4 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க, டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஸோ தக்காளியவே நல்லா சாப் பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா தக்காளி வேகணும். தக்காளி வெந்து அப்படியே குழஞ்சி வரணும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளோட தக்காளி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நல்லா வேகட்டும். வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒயிட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். நான் இதில் சாப்பாடு ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இது பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க 2 வாட்டி. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு வந்து சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எந்த மசாலாவும் சேர்க்காதீங்க. மசாலாலாம் சேர்த்திங்கன்னா அப்படியே மசாலா ஸ்மெல் அடிக்கும். ஸோ தக்காளியோட ஸ்மெல்லே நம்ம போட்டிருக்க அந்த கடுகு, உளுந்து, பிரிஞ்சி இலை, பட்டை இந்த மாதிரி போட்டிருக்க அதோடைய ஸ்மெல்லே நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நல்லா வேவட்டும். நல்லா தண்ணி விட்டு வேவுது பாருங்கள், நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கனால. அந்த ஈரப்பதெல்லாம் போனதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஈஸியாக நம்ம மதிய டிஃபனாக கூட நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நான் இப்போ ரைஸ் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சூட்லேயே நம்ம அந்த சோறு அப்படியே நல்லா வெந்து வந்துடும். ஆல்ரெடி வேக வச்ச சோறு தான், பட் இருந்தாலும் என்னென்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே நான் அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான்.
ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுடைய தக்காளி ரைஸ் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளோட சிம்பிளான சூப்பரான டேஸ்டான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.